பிஎஃப்பாக இருக்கட்டும், இஎல் சரண்டராக இருக்கட்டும், கிராஜுவேட்டாக இருக்கட்டும், எதுவுமே இது வரைக்கும் ஒரு பைசா கூட எங்களுக்கு வந்து சேரலை. ஒரு 30 லட்ச ரூபா வரணும் சார். இது வரைக்கும் எனக்கு எதுவுமே எந்த இதுவும் வரல. ரிட்டையர்மெண்ட் ஆகக்குள்ள எதுவுமே இது ஒரு பைசா கூட கொடுக்கல. இன்றைய வரைக்கும் ஒரு பைசா கூட கொடுக்கல. நம்ம 100 நாளில் இந்த அரசாங்கம் எல்லாமே சலுகை செய்யறதுனா 100 நாளில் நான் உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் தீர்த்து வைக்கிறேன்னு அங்கங்கேயும் நாங்கள் போனோம். எல்லா மீட்டிங்லையும் கலந்துக்கிட்டோம். ஸ்டாலின் வந்தால் உடனே செஞ்சிருவார், நல்லது நடக்கும்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் வந்து இவர் வந்து இன்னும் இது நாள் வரைக்கும் போராட்டம் பிரச்சனை நடந்துக்கிட்டு தான் இருக்க வச்சு. ஆனால் எனக்கு ரிட்டையர்ட் ஆகும்போது வெறும் பேப்பர் தான் கொடுத்தாங்க. வெறும் பேப்பர் ஒன்று கொடுத்தாங்க. அதான் நீங்கள் இவ்வளோ நாள் செஞ்சுருக்கீங்க, உங்களை விடுவிக்கிறேன்னு சொல்லி ஒரு பேப்பர் தான் கொடுத்தாங்க. அதான் எங்களுக்கு நாங்கள் வந்து எங்கள் பொண்ணு மேரேஜ் பண்ணி கொடுக்கலாம், சில கமிட்மெண்ட்ஸ் நிறையா இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் எல்லாமே எங்களுக்கு ஸ்பாயிலாக போயிடுச்சு எங்களுக்கு. ஆனால் இது வரைக்கும் நான் கிட்டத்தட்ட வந்து 15 மாதம் ஆகிறது. இது வரைக்கும் எந்த இதுவும் இல்லை. இது வந்து உடனடியாக கொடுக்குமாறு மிகவும் பணிவோடு கேட்கு. வணக்கங்க. நான் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தில் 25 வருஷமாக நடத்துனராக, சிறப்பு நிலை நடத்துனராக பணிபுரிந்தேன். ஆனால் நான் ரிட்டையர்ட் ஆகும்போது 2023 4வது மாதத்தில் ரிட்டையர்ட் ஆனேன். இது வரைக்கும் என் பணம், பிடிச்ச பணம் எதுவும் பிஎஃப் பணமாக இருந்தாலும் கிராஜுவேட்டாக இருந்தாலும் எதுவுமே இந்த நாள் வரைக்கும் ஒன்றுமே வரல. நாங்கள் ரிட்டையர்ட் ஆகும்போது எல்லாம் வரும், ஏதாவது ஒரு வேலை செய்வோம் நினச்சிட்டு நல்லா இருந்தோம். இதால் மன உளைச்சலில் வீட்டில் பலவித பிரச்சனைகள் இருக்கும். பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கலாலும் எந்த ஒரு அமௌண்ட்டும் வரல. இது நாள் வரைக்கும் நாங்களும் எதோ பிரச்சனை மேலே பிரச்சனை, ஆர்ப்பாட்டம் இது நடத்திட்டு தான் இருக்காங்க. ஆனால் இது வரைக்குமே 2023 4வது மாதத்துலேருந்து இது வரைக்கும் யாருக்குமே எதுவுமே வரல. அதுக்கு முன்னாடி இருக்கிறவங்களுக்கும் வராது இருக்குது, இப்பயும் பின்னாடி ரிட்டையர்ட் ஆகிறவங்களுக்கும் வராது இருக்குது. இதே போல் இந்த தமிழ்நாடு அரசு போக்குவரத்து இடத்துல இந்த நிலைமை நீடிச்சுக்கிட்டே இருக்குது. இது வந்து ஒரு நல்ல முடிவு எடுத்து இது வந்து மாதம் அவங்க ரிட்டையர்ட் ஆகும்போதே அவங்க சேர வேண்டிய அமௌண்ட் எல்லாம் கொடுத்தா, எந்த அரசாங்கமாக இருந்தாலும் இதுக்கு ஒரு முடிவு அரசாங்கம் செய்யணும். இது ஒரு நல்ல ஏற்பாடு பண்ணாங்கன்னா எவ்வளோ சௌகரியமாக இருக்கும். எவ்வளோ குடும்பம் இதால் பாதித்து எவ்வளோ பேர் ரிட்டையர்ட் ஆகி இறந்து போயிட்டாங்க. ஒன்றுமே அமௌண்ட் இல்லாத, ஒன்றுமே வாங்க முடியாத, அவங்களுக்கு சில பேருக்கு பென்ஷனும் இல்லை, ஒன்றுமே இல்லாத கூட எவ்வளோ பேர் செத்தும் போயிட்டாங்க. அதனால் வர காலத்தில் இதை உடனடியாக நல்ல ஒரு தீர்வு இந்த அரசாங்கம் நல்ல முடிவு எடுக்கணும். நம்ம 100 நாளில் இந்த அரசாங்கம் எல்லாமே சலுகை செய்யறதுனா 100 நாளில் நான் உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் தீர்த்து வைக்கிறேன்னு அங்கங்கேயும் நாங்கள் போனோம். எல்லா மீட்டிங்லையும் கலந்துக்கிட்டோம். ஸ்டாலின் வந்தால் உடனே செஞ்சிருவார், நல்லது நடக்கும்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் வந்து இவர் வந்து இன்னும் இது நாள் வரைக்கும் போராட்டம் பிரச்சனை நடந்துக்கிட்டு தான் இருக்க வச்சு. ஆனால் எந்த தீர்த்தப்பாடே கிடையாது. அதனால் இந்த அரசாங்கம் உடனடியாக இதுக்கு ஒரு தீர்வு காணணும். என்னுடைய கணவர் அரசு போக்குவரத்து கழகத்தில் நடத்துனராக 22 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்காரு சார். இப்போ 7 மாதம் ஆகுது சார் ரிட்டையர்மெண்ட் ஆகுது. இது வரைக்கும் ஒரு பணப்பலன் கூட எங்களுக்கு தரலை. நாங்கள் வந்து எங்கள் பொண்ணு மேரேஜ் பண்ணி கொடுக்கலாம், சில கமிட்மெண்ட்ஸ் நிறையா இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் எல்லாமே எங்களுக்கு ஸ்பாயிலாக போயிடுச்சு எங்களுக்கு. இதனால் மனவேதனை அதிகமாக, எங்களுடைய கணவர் ரொம்ப மனவேதனையில் இருக்கிறாரு. குடும்ப வாழ்வாதாரமும் பாதிச்சு போயிருக்கு. இதனால் எங்கள் பசங்களை ஒரு படிக்க வைக்க முடியாத சூழ்நிலை, மேலே எங்கள் பொண்ணுக்கு மேரேஜ் பண்ணி கொடுக்க முடியாத அந்த சூழ்நிலாம் இருக்குது. நாங்கள் ஒரு கற்பனையை வச்சுருப்போம், இந்த பணத்தை கொண்டு நாங்கள் ஏதாவது ஃபேமிலி வீடு கட்டலாம், இல்லை பொண்ணுக்கு மேரேஜ் பண்ணு. எதுவுமே எங்களுக்கு கவர்மெண்ட் எதுவுமே தரல சார். ஏன்னா நாங்கள் ரொம்ப மனவேதனையில் இருக்கோம். கவர்மெண்ட் வந்து இதுக்கு சரியான ஒரு தீர்வு எடுத்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் சார். இந்த கவர்மெண்ட்டுக்கு நாங்கள் வந்து ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தோம். சரி, எங்களுக்கு நல்லது செய்யும்னு நினச்சோம், ஒன்றுமே செய்யலை சார். எங்களுக்கு ஒரு 30 லட்ச ரூபா வரணும் சார். இது வரைக்கும் எனக்கு எதுவுமே எந்த இதுவும் வரல. பிஎஃப்பாக இருந்தாலும் சரி, கிராஜுவேட்டாக இருந்தாலும் நான் என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம், வாங்கின விதத்தில் கொஞ்சம் கொடுக்கணும்னு அதெல்லாம் நினச்சிக்கிட்டு இருந்தேன். எதுவுமே வரல. இருக்க கொஞ்சம் மன நிம்மதி இல்லாமல் வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம். இதே போல் ஒரு தொழிலாளியும் ஒன்றும் பெரிய இதெல்லாம் இல்லை. வந்தால் எல்லாம் அவங்கவுங்க பிரச்சனையை தீர்ப்பாங்க, எல்லாத்துக்கும் நல்லதாக இருக்கும்னு நினச்சோம். எதுவுமே வரல. அவங்க எல்லா தொழிலாளியும் நொந்து கொஞ்சம் கஷ்டம் மேலே கஷ்டம் அனுபவிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க தொழிலாளியெல்லாம். அதால் ஒரு நல்ல முடிவு எடுத்து இதை உடனடியாக தீர்க்கறதுக்கு ஆவணம் செய்யுமா இந்த தமிழ்நாடு அரசுக்கு. எனக்கு ரிட்டையர்ட் ஆகும்போது வெறும் பேப்பர் தான் கொடுத்தாங்க. வெறும் பேப்பர் ஒன்று கொடுத்தாங்க. அதான் நீங்கள் இவ்வளோ நாள் செஞ்சுருக்கீங்க, உங்களை விடுவிக்கிறேன்னு சொல்லி ஒரு பேப்பர் தான் கொடுத்தாங்க. அதான் இங்கே நடந்தது. எதுவுமே கிடையாது.
உங்களுக்கு இந்த தொகை கிடைக்குன்ற ஒரு நம்பிக்கை இருக்கா உங்களுக்கு? நம்பிக்கை இப்போ நம்பிக்கை இருந்துக்கிட்டு தான் வாழ்க்கை ஓட்டிக்கிட்டு இருக்குங்க. நம்பிக்கை இருந்து தான் வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்கோம். கிடைக்கணும், உடனடியாக கிடைச்சா பிரச்சனை எல்லாம் கொஞ்சம் தீரும். அவங்கவுங்க பிழைச்சு இது எல்லா தொழிலாளியும் எதிர்பார்த்துக்கிட்டு தான் ஒரு நாளையும் நடத்திக்கிட்டு இருக்காங்க. சார், என்னுடைய பெயர் வந்து முத்துகிருஷ்ணன். நான் தந்தை பெரியார் போக்குவரத்து கழகத்தில் வந்து போர்மேனாக கிட்டத்தட்ட 39 வருஷம் பணி செய்து, நான் அதாவது 2023 ஏப்ரல் மாதம் ரிட்டையர்ட் ஆனேன். இது வரைக்கும் வந்து எந்த பணமும் வந்து எங்களுக்கு வந்து சேரல. அதாவது வந்து பிஎஃப்பாக இருக்கட்டும், இஎல் சரண்டராக இருக்கட்டும், கிராஜுவேட்டாக இருக்கட்டும், எதுவுமே இது வரைக்கும் ஒரு பைசா கூட எங்களுக்கு வந்து சேரல. அதாவது வந்து முதல்வர் வந்து அதாவது நாங்கள் வந்தால் எல்லாம் செய்கிறேன்னாரு. இது வரைக்கும் எதுவுமே வந்து எங்களுக்கு வந்து சேரல. எதுவுமே இது வரைக்கும் வரல. அதனால் வந்து வீட்டில் வந்து பெரிய மன உளைச்சலாகவும் பிரச்சனையாகவும் இருக்குது. ரெண்டாவது வந்து மகன் கல்யாணம், மகள் திருமணம், இப்படிப்பட்ட சம்பவங்கள் வந்து செய்ய முடியாமல் நாங்கள் வந்து தவிச்சிட்ருக்குறோம். இதை வந்து முதல்வர் வந்து உடனடியாக வந்து இதை வந்து அவர் சீரெடுத்து எங்களுக்கு வந்து அதை வந்து நிவர்த்தி செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அதாவது வந்து பொதுவாக வந்து உழைத்தவன் வந்து அவன் வந்து வியர்வை சிந்துவதற்கு முன் வந்து அவனுடைய ஊதியத்தை கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது. ஆனால் இது வரைக்கும் நான் கிட்டத்தட்ட வந்து 15 மாதம் ஆகிறது. இது வரைக்கும் எந்த இதுவும் இல்லை. இதை வந்து உடனடியாக கொடுக்குமாறு மிகவும் பணிவோடு எவ்வளோ அமௌண்ட் சார் வருது? கிட்டத்தட்ட எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 40லேருந்து 50 லட்சம் வரைக்கும் எனக்கு வர வேண்டிய பாக்கி இருக்குது. இது வரைக்கும் வராதனால நான் எந்த வேலையுமே இது வரைக்கும் செய்ய முடியாமல் தவிச்சுக்கிட்டு இருக்கிறோம். ரிட்டையர்மெண்ட் ஆகும்போது என்ன கொடுத்தாங்க உங்களுக்கு? ரிட்டையர்மெண்ட் ஆகக்குள்ள எதுவுமே இது ஒரு பைசா கூட கொடுக்கல. இன்னைய வரைக்கும் ஒரு பைசா கூட கொடுக்கல. அதாவது வந்து ஒன்லி வந்து பென்ஷன் மட்டும்தான் இது வரைக்கும் எங்களுக்கு வந்துட்டு இருக்குது. வேற ஒரு பைசா கூட இது வரைக்கும் எங்களுக்கு உரியது எங்ககிட்ட பிடிச்ச பணம் பிஎஃப்பாக இருக்கட்டும், மற்ற எந்த இதுவுமே எங்களுக்கு ஒரு பைசா கூட இது வரைக்கும் எங்களுக்கு கைக்கு வந்து சேரவில்லை. அது ரொம்ப எதிர்பார்ப்போடு இருந்தோம். ஏதாவது வந்ததுன்னா ஏதாவது நம்ம சரி பிள்ளைக்கு ஏதாவது ஒரு வேலை வாங்கி கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் தோணுச்சு. அப்படிலாம் இருந்தோம். ஆனால் அது ரொம்ப எதிர்பார்ப்போடு இருந்தது. சுத்தமாக எதுவுமே இல்லாமல் போனது ஒரு கஷ்டம். ஆனால் ரொம்ப வேலை வாங்குறாங்க. போக்குவரத்து இதில் பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு 5 வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு தான் வந்தாங்க. வந்தும் ஒரு பைசா இல்லாமல் சும்மா வந்து ஒரு மாதம் பென்ஷனோட சரி, வேறு எதுவும் இல்லை. அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கடன் இருக்கு, பிள்ளைங்களுக்கு மேரேஜ் பண்ணணும். அது பசங்க படிச்சுட்டாங்க, வேலைக்கு போகிறதுக்கு ஏதாவது நாங்கள் ஏற்பாடு பண்ணணுன்றதுக்காக ஏற்பாத்துட்டு இருந்தோம். ஒன்றும் செய்ய முடியாமல் அமைதியாக இருக்கும். ஒரு 10 மாதமாகவே இப்போ எந்த இதுவும் செய்ய முடியல. என்ன கோரிக்கை வைக்கிறீங்க? இது உடனடியாக நீங்கள் ஏதாவது பேச்சுவார்த்தை எடுத்து முன் வந்து இதை ஏதாவது கொண்டு வரணும். இது கொண்டு வந்து உடனடியாக ஒரு முதலமைச்சர் ஏதாவது பேசி இதை வந்து ஒரு இது கொண்டு வரணும், ஒரு வழி வரணும். வந்தால் தான் இப்போ இருக்கிற ரிட்டையர்மெண்ட் ஆனவங்களே எவ்வளோ பேர் வந்து 2 மாதம் 3 மாதம் பென்ஷன் வாங்கிட்டாலாம் இறந்தவங்கலாம் இருக்கிறாங்க. ஏன்னா எவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க நமக்கு பென்ஷன் வரும், நம்ம எதோ செய்யலான்ட்டு இருந்தவங்கெல்லாம் கூட, நல்லா இருந்தவங்களாம் கூட திடீர்னு மாரடைப்பு வந்து இறந்து போயிடுறாங்க. அந்த கஷ்டத்தெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு முதல்வர் அதுக்கு ஏதாவது ஒரு முடிவு பண்ணணும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.